ஹாய் ஹலோ டேசிஸ். இன்னைக்கு நம்ம என்ன வர எஃப்எஃபோட எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஏதோ முடிச்சிருந்தோம் அப்படின்னா அரசருக்கு வந்து படிக்கவே தெரியாது அப்படின்ற விஷயம் வந்து டேங்க்கும் எனக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து டேங் வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு படிக்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்லியிருப்பாரு. அதோடு நம்ம முடிச்சிருந்தோம். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணால் 2 பேருமே ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்களா. பேசி முடிச்சுட்டு அப்படியே வந்து நைட்டில் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சாப்பிட்டு வரும்போது அப்படியே வந்து டேங் வந்து கண்ணில் சொல்கிறாரு, நான் வரேன் ரூமுக்கு அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து சரி அப்படின்ட்டு ஜின்னு வந்து தலையாட்டிடுவார். தலையாட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே 2 பேருமே வந்து டேயாங்கும் ஒயனும் வந்து ரூமுக்கு போயிடுவாங்க. அப்படியே ரூமில் இருக்கிற மாதிரியே ஒரு செட்டப்பை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டேயாங் வந்து ஜன்னல்லையே குதிச்சு வந்து அப்படியே ஜின்னோட ரூம் பக்கம் அப்படியே பொறுமையாக அப்படி யாருக்கும் தெரியாமல் பதுங்கி பதுங்கி போயிட்டுருக்காரு. பதுங்கி பதுங்கி போனதுக்கப்புறம் வந்து அவர் வரும்போதே ஒரு கயிறு எடுத்துகிட்டு வந்திருப்பார். அந்த கயிறு அப்படியே போட்டு டக்குன்னு வந்து ரூமுக்குள்ள வந்து குதிச்சிருவார். ஜின்னுக்கு ஷாக்கு. ஏங்க இதெல்லாம் எப்படிங்க பண்ணுறீங்க? ஏன்னா அவர் வந்து உள்ளே குதிச்சோடனே அப்படியே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிற்பாரா. அப்படியே வந்துட்டு அரசே வாங்க அப்படின்னோடனே அவர் அப்படியே கேட்குறாரு, எப்படி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னோடனே இது பண்ணுறதுக்கு என்னன்னே இதெல்லாம் வந்து அப்படியா இது பண்ணுறது உங்களுக்கு ஈஸியா அப்படின்றது ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்களான்னே அப்படியே ஒரு நிமிஷம் அமைதியான்ட்டு சரி அப்படின்ட்டு ஜின்னுக்கு டேங்க் புரிஞ்சிருச்சு. எதுவுமே சொல்லித்தரல அப்படின்ட்டு ஒரு மாதிரி பொம்மையாக தான் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு புரிஞ்சுட்டு சரி அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு இதுவும் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு சரி வாங்க படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லெட்டர்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் எழுத வந்து கையை பிடிச்சி அப்படியே இது பண்ணி குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரி சொல்லித்தராரு. டேங்க்கே ஒரு மாதிரி பாவமாக இருக்குது, என்னடா இது இந்த அளவுக்கு ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இப்போ தெரியுது அப்படின்னு ஏன் அந்த அரசர் வந்து ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு பேர் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மனசு நினச்சிக்கிட்டே வந்து ஜின்னுக்கு சொல்லித்தராரு ஒவ்வொன்றா. அப்படியே வந்து டைம் போயிட்டுருக்கு. கொஞ்சோண்டு மட்டும் அப்படியே சொல்லிக் கொடுத்துறாரு. ஏன்னா வந்து மொத்தத்தையும் வந்து இப்படியே வந்து ஒன் டேலே சொல்லிக் கொடுத்தா அப்படி ஒரு மாதிரி வெறுத்துரும்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லித்தராரு. ஜின்னும் வந்து அவருக்கு வந்து ஆர்வமாக இருக்குது. சரி நம்ம இப்போயாவது படிக்கிறது கற்றுக்கலாம், சொல்லித்தரது ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து இப்போ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து கற்றுக்குறாரு. அதை வந்து டேங்க் பார்க்குறாரு. ஏன்னா வந்து படிக்கிறது வந்து ரொம்ப அப்படி சந்தோஷமாக படிக்கிறத பார்த்துட்டு சரி இவருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் பார்த்துட்டு சொல்லிக் கொடுத்துட்டு சரி அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி இது போதும், நம்ம நாளைக்கு வந்து வேறு படிக்கலாம் அப்படின்னு டேங்க் சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்லிடுறாரு. மறுபடியும் அதே அப்படி இறங்க போகும்போது அதவே வந்து ஜின் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்க்குறாரு. என்னடா இந்த அளவுக்கான மக்கா ஆக்கி வச்சுருப்பீங்க ஒரு ஆளை அப்படின்ட்டு ஜின் டேங்க் வந்து மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே வந்து பொறுமையாக கயிறு கட்டி வந்து இறங்கி அப்படி உள்ளே போகிறாரு. அப்போ வந்து கயிறு கட்டி இறங்கும்போது சவுண்ட் கேட்கும், டப்புன்னு ஜம்ப் பண்ணுவோம். அந்த மாதிரி ஜம்ப் பண்ணும்போது சவுண்ட் கேட்கும்போது அங்கே இருக்க சிப்பாய் ஒருத்தர் கேட்டுச்சு. உடனே வந்து டேங் வந்து அந்த கயிறை வந்து ஒரு இடத்துல பதுக்கி அந்த புதர் இருக்குமா அந்த புதருக்குள்ள அப்படியே பதுக்கி வச்சுட்டு அப்படியே அப்படியே கேஷுவலாக அப்படி நிற்கிறாரு. அந்த சிப்பாய் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பக்கம் என்ன வேலை அப்படின்னோடனே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உனக்கு எல்லாம் சொன்னால் புரியாதவனே என்னாச்சு எதுவும் பிரச்சனையா, யாரும் அவங்கள வந்து தாக்க வந்துட்டாங்களா அப்படின்னு. ஐயே அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு. அப்புறம் என்ன பிரச்சனை ஒன்றே அது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான் அப்படின்னோடனே அந்த சிப்பாய் வந்து அப்படியே பார்த்துட்டு உங்கள் மனைவி வந்து சண்டை போட்டாங்களா அப்படின்னோடனே எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னோடனே எதாவது சொன்னீங்களே எல்லார் வீட்லேயும் நடக்கிறது, என் வீட்லேயும் அதெல்லாம் ஊர்பட்ட தடவை நடக்கணுன்னே ஆமாப்பா எதுக்கு தான் சண்டை போடுறாளுங்கன்னே தெரில, வாட்டுக்கு புரியாமல் சண்டை போடுறா, எதுக்கு சண்டை போடுறா ஏன்னு இந்த காரணத்தையும் சொல்ல மாட்டேங்கிறா, நம்ம தெரிஞ்சவங்க நினச்சா அப்போ இன்னும் சண்டை போடுறா, அது காரணம் கூட தெரியலையான்னு சொல்லிட்டு இன்னும் சண்டை போடுறோன்னே புரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையாட்டிகிட்டே 2 பேரும் நின்று பேசிகிட்டே இருக்காங்களா. அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த சிப்பாய் வந்து ரொம்ப புலம்புறத கேட்டு அப்போ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் நடக்குதா அப்படின்னோடனே அந்த சிப்பாய் சொல்கிறாரு வீட்டுக்கு வீடு வாசப்படினோடனே டேங்க் சிரிப்பு வந்துடுச்சு. அப்படியே சிரிச்சிட்டே இருக்கும்போது இதே நிலமை தான் அடுத்தவங்க முன்னாடி சண்டை போட்டால் நம்மளுக்கு சிரிப்பு வரும், தான் முன்னாடி சண்டை போட்டால் தான் அழுக வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிப்பாய் வந்து பேசிகிட்டே இருக்காரு. அப்போ வந்து அப்படியே வந்து அப்படி பேசி பேசி வந்து டேங் வந்து பேச்சு போடுறாரு. இப்படி வந்து உங்களுக்குலாம் வந்து இங்கே இருக்கீங்களே உங்களுக்கு வந்து தனிமையாக இருக்க ஒரு மாதிரி இருக்காதுன்னு இருக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க் வந்து டேங்க்ட்ட வந்து அவர் புலம்புறாரு. உடனே வந்து கேட்குறா அப்படின்னா நீங்கள் வெளியெல்லாம் போவீங்களா அப்படின்னோடனே அது எப்படி வெளியே போக முடியும், அதெல்லாம் எங்கள் நாட்டில் நாங்கள் அதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னே. அப்புறம் வந்து அந்த சிப்பாய் வந்து ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கல்ல, இப்போ வந்து ஜாலியாக பேசிட்டு இது பண்ணோடனே அப்போ வந்து அவர் பக்கத்தில் கூப்பிட்டு இங்கே வாங்க இது ஒரு ரகசியம் யார்கிட்டையும் சொல்லாதீங்க, ஒருவேளை உங்கள் மனைவி கூட உங்கள் சண்டை வந்துச்சுன்னா நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னே. என்ன அது அப்படின்னா இங்கிட்ட வந்து நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பொந்து மாதிரி இருக்கும், அந்த பொந்து மேலேயே நம்ம வெளியே போகலாம், ஒரு ஆள் அதாவது தவந்துக்கிட்டே போகிற மாதிரி ஒரு வழி இருக்கும், அது வழியாக வந்து நம்ம கோட்டையை விட்டு வெளியே போகலாம் அப்படின்னோடனே டேங்க் ஷாக்கு.
அடப்பாவீங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஷாக்காக இருந்தாலும் வெளியே காமிச்சிக்காம அப்படியா அப்படின்னோடனே அப்புறம் நீங்கள் அப்படி போவீங்களானே ஆமாம் இங்கே வந்து நாங்கள் வந்து எப்போயாவது எனக்கு ஒரு மாதிரி இருந்தால் நான் வெளியே போவேன்னொடனே அப்போ இங்கே வந்து சிப்பாய் காவல் காக்குறவங்க அவங்களாம் வந்து அந்த வழியை இது பண்ணேன்னு இல்லை அது வந்து எப்படின்னா நான் வந்து யாருக்குமே தெரியாமல் போவேன் எங்கள் கேங்குக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு எப்படி அப்படின்னு இங்கே வந்து ஒவ்வொரு வேலை இருக்கிற காலை மத்தியானம் நைட் அந்த மாதிரி இருக்கிற டைமில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஷிஃப்ட் மாட்டுவாங்க அந்த ஷிஃப்ட் மாட்டுற டைமில் நான் உள்ளே போயிடுவேன் அப்படின்னு சிப்பாய் சொல்கிறாரு. அப்படியே டேங்க் பார்க்குறாங்க அடப்பாவீங்களா இப்படி இருந்தால் நாடு உருப்பிடும்டா உருப்பிடும் அப்படின்ட்டு மனசில் நினச்சிட்டு அப்படியா ரொம்ப நன்றிங்க இப்போ தான் அவள் தொல்லை தாங்க முடியாமல் அப்படியே சுற்றி தெரிஞ்சு சரி இப்படி வெளியே போகலாமா அப்போனா நான் வெளியே கூட போயிருப்பேன் அப்படியே கொஞ்சம் அப்படியே வந்து சந்தை பக்கம் போயிட்டு நடந்துட்டு வந்துருப்பேன்ல அப்படின்னோடனே அதெல்லாம் போகலாம் நீங்கள் போகணுன்னா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு போகணும் அப்போ போகிறேன் உங்களுக்கு போகணுன்னா ஏதாவது வாங்கிட்டு வருவானே அப்போ யோசிச்சு எனக்கு இந்த இது மட்டும் வாங்கிட்டு வாங்கன்ட்டு ஒரு பொருள் சொன்னார். அட்டையாங்க சரி இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு இப்படி ஒரு வழியவே காமிச்சு கொடுத்துருக்காரு இந்த கடவுளுக்கு ஏதாவது நம்ம வாங்கி கொடுத்துணும்ல அப்படின்ட்டு மனசுல நினச்சிட்டு சரி நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்படி திரும்புவாரா அந்த சரி போய் அப்படியே வந்து ஒரு மாதிரி முறைச்சிட்டு நிற்போம். அப்படியே வந்து டேங்கு ஷாக்கு அவர் ஷாக் ஆகிட்டார் ஏன்னா வந்து சண்டை போட்டு தானே வந்திருக்காங்கன்னு தெரியும் அந்த சிப்பாய் மாதிரி அப்படியே பார்க்குறது போச்சு அவ்வளோதான் இவர் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க அப்படின்ட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அப்படியே வந்து அந்த சிப்பாய் நின்றுட்டுருக்காரு. உடனே என்ன வர இங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படியே டேங் வந்து பார்க்குறாரு என்ன லூஸ் எதாவது நடிக்கிறாளா என்ன பண்ணுறா எதுக்கு இப்படி வந்து ஃபில் பண்ணுறா தெரியலையே கேப் அப்படின்ட்டு அவர் அப்படியே பார்த்துட்டே இருக்காரா உடனே அப்படி பிடிச்சி அப்படியே பக்கத்தில் வந்துட்டு சண்டை போட்டு வரேன் சொல்லிட்டு இப்படி வந்திருக்கீங்க போய் சொல்லிட்டு அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் அப்படின்னு அப்போ அதுக்கேற்ற மாதிரி நடிங்க அப்படின்ட்டு அப்படின்ட்டு பேரும் முடிச்சுக்கிட்டே 2 பேரும் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டேங் சுதாரிச்சு சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு நீ தான் வராதுன்னு சொன்னல அதனால தான் நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு என்ன ஒரு அதுக்காக நீங்கள் கோச்சிக்கிட்டு போனால் வராமல் இருப்பீங்களா அப்படின்னோடனே நீ தானே சொன்ன அப்படின்னோடனே சரி நான் தான் சொன்னேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே எனக்கு உன் மன்னிப்புலாம் தேவையில்லை அப்படின்னோடனே ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னோடனே ஏன் இப்போ மட்டும் வந்து மன்னிப்பு கேட்குற சண்டை போடுறப்போ உனக்கு இனிச்சிட்டு இப்போ கசக்குதா அப்படின்னோடனே அப்படி இல்லை எனக்கு நீங்கள் எல்லாமே தூக்கமே வர மாட்டேங்குது உங்கள் கூட தூங்கி எனக்கு பழகிடுச்சு நீங்கள் எல்லாமே தூக்கம் வரல வாங்க நம்ம போய் படுக்கலாம் அப்படின்னே அந்த சிப்பாய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு இவன் ஐயோ எங்கே போனாலும் இவன் இந்த பாயிண்ட்டே எடுத்து என்னை ஆக்குவெல்லாம் ஃபீல் பண்ண வைக்கிறதே வேலையாக வச்சுருக்கா ஐயோ கடவுளே அப்படின்ட்டு மனசுல நெக்ஸ்ட் மறைச்சி பார்க்குறாரு இவன் வந்து எப்படி அப்படின்ட்டு எப்படி அப்படின்ட்டு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு வாங்க போகலாம் எனக்கு தூக்கம் வருது நம்ம தூங்கலாம் வாங்க போகலாம் அப்படின்னோடனே அந்த சிப்பாய்க்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் வந்து சமாதானம் ஆகிட்டீங்க நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னோடனே அப்போ உங்களுக்கும் தெரியுமா நான் சண்டை போட்டேன் அப்படின்னோடனே சிப்பாய்க்கு ஐயோ அப்படின்ட்டு அந்த பிள்ளை முறைச்சி பார்க்குது அப்படின்ட்டு டேங் அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி கோவமாக பார்க்குறீங்க என்ன சொன்னீங்க அவர்கிட்ட நான் ஒன்றும் சொல்லலையேன்னு நீங்கள் வாங்க போல ரூமுக்கு வாங்கன்ட்டு மறுபடியும் சண்டை போடுற மாதிரி எப்படி கூப்பிட்டோம் ஐயோ நம்ம வாய வச்சுருக்கோமா இல்லாமல் தேவையில்லாமல் அவர் பிரச்சனையில் கொடுத்து விட்டோமோ அப்படின்ட்டு அந்த சிப்பாய்க்கு ஒரு இது தாட்டை க்ரியேட் பண்ணி விட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் போகிறீங்க இது ஃபுல்லாமே உங்கள் பிளான் தான் டேங்கு என்னமோ பண்ணிட்டு போட்டு அப்படின்ட்டு அந்த கோபுரத்தை ஃப்ளோலேயே வந்து டேங்கு ஒரு நேரம் ட்ராவல் ஆகிருப்பார் அப்படியே ரூமுக்கு தரதான் எடுத்துகிட்டு போய் ரூமில் விட்டதுக்கப்புறம் அப்படியே டேங்க் போய் கட்டில் உட்காந்துட்டு அப்பாடா அப்படின்னோடனே என்ன இவ்வளோ நேரம் அவங்க டக்குன்னு போயிட்டு வரேன்னா சொன்னீங்க அப்படின்னோடனே அதுக்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரேன் நம்ம அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் எதுக்கு சொல்லி கொடுத்துட்டு தானே வரேன் நீங்கள் அவர் கூட என்ன தான் பேசிகிட்டு இருந்தீங்கன்னொடனே எதுக்கு பேசிகிட்டு இருந்தேன்னு திட்டுறியாக்கும் நான் அவரை வச்சு தான் ஒரு பெரிய விஷயமே கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு என்ன விஷயம்னு இந்த அரண்மனைக்குள்ள ஒரு ரகசிய பாதை இருக்காங்கன்னு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு அந்த ரகசிய பாதை கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன் நம்ம எப்பயாவது வந்து வெளியே போகணும் ஏதாவது விசாரிக்கணும் அப்படின்னா நம்ம அந்த வழியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னே சிப்பாய்க்கு தான் காவலில் இருப்பாங்களே அது வந்து ஷிஃப்ட் மாற்றுறதுக்கு ஒரு டைம் இருக்கான் அந்த டைம் 10 நிமிஷம் யாருமே இருக்க மாட்டாங்களா அப்போ நம்ம புகுந்து வெளியே ஓடிடலாம் எந்த லட்சணத்தில் காவல் வைக்கிறீங்க பார்த்தியா அப்படின்னு அதான் இந்த லட்சணத்தில் இருந்தால் நாடு உருப்பிட்டோம் அப்படின்ட்டு பையன் சொல்லிட்டு சரி அப்போ நம்ம வந்து இதே வழியில் வந்து அரசரை கூப்பிட்டு போகலான்னொடனே இல்லை இப்போதைக்கு நம்ம அரசரை கூப்பிட்டு போக வேணாம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாரு ஏன் அப்படின்ட்டு பையன் கேட்கும்போது இல்லை இப்போதைக்கு தேவையில்லை ஏன்னா வந்து அவர் ஃபஸ்ட்டு அவரை நம்ம நல்லா தெளிவாகிட்டு அதுக்கப்புறம் வந்து மக்களை பார்க்க கூப்பிட்டு போவோம் இப்போயே கூப்பிட்டு போனால் அவர் வந்து அதை ஏற்றுக்கிற பக்கம் அவருக்கு இருக்காதுன்னொடனே அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்களா அவருக்கு அப்படின்னு அதெல்லாம் சொல்லி கொடுத்தேன் நல்லா தான் அவருக்கு வந்து ரொம்ப ஆர்வம் இருக்குது ஆனால் யாருமே வந்து அவரை வந்து எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரை வந்து ஒரு மாதிரி மலுமட்டையாக ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு ஓ அப்படியா பாவம் தானே ஆமாம் ரொம்ப பாவம் ஆனால் ஹிஸ்ட்ரியில் எவ்வளோ கழிவு ஊற்றிருந்தாங்க தெரியுமா இவரை மாதிரி ஒரு அரசன் வந்து அரசருக்கே தகுதி இல்லை அப்படி இப்படின்ட்டுலாம் பேசியிருந்தாங்கன்னு
ஆமாம், இங்கேருந்து பார்த்தா தான் தெரியுது அவரோட நிலமை அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் புலம்பிட்டு இருக்கும்போது, சரி நம்ம என்ன பண்ணுறது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேன்னு சொன்னேன். ஒயனும் அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் ஒரு நிமிஷம் அமைதியாக எதுவுமே பேசாமல் இருக்காங்க. அப்போ உடனே வந்து ஒயன், என்ன வரே வாங்க நம்ம தூங்கலை, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு. அடி பாவி, இதை தாண்டி சொல்லி எப்போ பார்த்தாலும் நீ கூட ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், இந்த பேச்சு பேசுனா டக்குன்னு அந்த பேச்சு அவங்க நிப்பாட்டிட்டு நம்மளை விட்டுருவாங்க அப்படின்னு, அதுக்காண்டி எப்போ பார்த்தாலும் இந்த பேச்சே எடுப்பியாருன்னே. நான் சொன்ன பிளான் ஒர்க் ஆகுதா இல்லையா, இந்த மாதிரி நான் ஏதாவது சொல்லுவேன். அங்கே இருக்கவங்க அவங்க வந்து ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்காண்டி இதை சொல்லாரு, எனக்கும் ஆக்வர்டாக இருக்குது. அடுத்த தடவை அவங்க மூஞ்சில் முழிக்க முடியல. உயிர் முக்கியமாக மூஞ்சில் முழிக்கிறது முக்கியமாக? உயிர் முக்கியம் தான், இருந்தாலும் உயிர் முக்கியம் தானே, அப்போ எப்படி தான் நான் சொல்லுவேன்னு திருத்த முடியாது அப்படின்ட்டு டேங்க நினச்சிக்கிட்டு, சரி வா தூங்கலாம் அப்படின்ட்டு சொன்னோன்னே, என்ன தூங்கலாம் தள்ளி படுங்கன்னு. ஆமாம் வா, எப்பயும் போல் அப்படி தானே வந்து பக்கத்தில் படுக்க போகிறேன், தூங்கு எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டேங்க சொல்லிட்டு அப்படி 2 பேரும் தூங்குறாங்க. அப்படியே தான் டேஸ் பாஸ் ஆகுது. ஒரு 1 வீக்லேருந்து 10 டேஸ்க்குள்ளே நான் கொஞ்சம் அந்த படிக்கிறதுல வந்து கொஞ்சம் தெளிவு கிடச்சிச்சு. எனக்கு டெய்லி நைட்டில் போய் இப்படி தான் சொல்லி தருவார். சொல்லி தந்தாலே அவருக்குமே ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்குது, அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கார் ஜின்னு. அப்போ வந்து ஒரு நாள் நைட்டு வந்து டேங் வந்து ஜின்னுக்கு வந்து சொல்லி தந்துட்டுருப்பாரு. அப்போ வந்து டேங் வந்து கேட்குறாரு, உங்களுக்கு இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்க, அப்போ வந்து யாருக்காவது லெட்டர் எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கா, இல்லை எதுக்காண்டி இப்போ படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை அது அரசராக தான் படிக்கணும், நான் வந்து சின்ன வயசுலேயே படிக்காமல் விட்டேன் விளையாட்டுத்தனமாக இருந்ததுனால, இப்போ வந்து படிக்கணும்னு நினைக்கிறோன்னு. சரி அப்போ லெட்டர் எழுத யாருக்காவது ஆசை இருக்கா அப்படின்னோடனே, ஜின் ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே எதை நினச்சிட்டு அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இந்த டேக் பார்த்துட்டாரு. அப்படியா, அப்போ உங்களுக்கு யாருக்கும் எழுதணும்னு ஆசையாக இருக்குது போலையே அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நான் யாருக்கு எழுத போகிறேன், எனக்கு யாரும் இல்லை அப்படின்னா. அப்படிலாம் இல்லையே, நீங்கள் ஏதோ மனசுக்குள்ள யாரையும் வச்சுருக்கீங்க போலையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ட்டு ஜின்னு ஒரு மாதிரி பண்ணுறாரா. சரி இதுக்கு மேலே நம்ம ஆக்வர்டாக ஃபீல் பண்ணிக்கக்கூடாது அப்படின்ட்டு டேக் வந்து எதுவுமே அதுக்கு மேலே கேட்டுக்கல. அப்படியே வந்து டைம் ஸ்கிப்பு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் இன்னும் போகுது. ஆனால் இவங்க வந்து அதை தான் சொல்லி தராங்க. இவங்க வந்து எப்படி போகிறது எப்படிலாம் கண்டுபிடிக்கல. எப்படி வந்து சாரி பாஸ்ட்டில் இருக்காங்க, ஃப்யூச்சருக்கு போகிறது அப்படின்ட்டு தெரியல. ஒருவேளை இதாக தான் இருக்குன்ட்டு அவங்களும் அப்படியே அந்த ஃப்ளோலேயே போயிட்டுருக்காங்க வேணும் டேயாங்கும். ஜின்னெல்லாம் நம்ம இப்போ குறையே சொல்லிட முடியாது. அவர் வந்து ஃபுல் டைம் வந்து டேயாங் சொல்லிக் கொடுக்க ரொம்ப வந்து ஆர்வம் எடுத்து படிச்சுட்டு இருக்காரு. ராத்திரி வந்து தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து படிக்கிறாரு. அரசவையில் வந்து அவங்க அமைச்சர்கள்லாம் பேசிகிட்டு இருப்பாங்களா, அப்போ வந்து கைக்குள்ளே வந்து நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து படிச்சுட்டு இருக்காரு. யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன நினச்சிட்டு இருக்காருன்னா, அவரை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லவங்க அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் இருக்காரா. அதனால வந்து யாருக்கும் தெரியக்கூடாது, வேறு யாராவது தெரிஞ்சிருச்சுன்னா அசிங்கமாக நினைப்பாங்க. நம்ம சுற்றி இருக்கவங்க நம்மள எதுவும் நினைக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரொம்ப நல்லவங்களாச்சு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஜின்னுக்கு வந்து எதுவுமே தெரில, அவரை சுற்றி இருக்க எல்லாம் விஷப்பாம்புங்க அப்படின்ட்டு ஜின்னு தெரியாமே இருக்கார். இப்படியே தான் அரசவைக்கு போகிறப்ப படிக்கிறது, எல்லா நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கும்போது ஒன் டே நைட்டு வந்து டேங் வந்து வரவே இல்லை ரூமுக்கு. இப்படி சொல்லித்தரதுக்கு வரலை. ஏன்னா அவர் வந்து ஏதோ ஒன்று வேறு ஏதாவது புக்கு லைப்ரரியில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் லைப்ரரி போயிருப்பார். அந்த டைமில் வந்து ஜின் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருப்பார். ஒரு 1/2 அன் ஹவர் டேங் வந்து மறந்துடுவார். அவங்க லைப்ரரியில் போய் இந்த புக்ஸை போய் படிக்கிறதுல வந்து மறந்துடுவார் ஃபுல்லாக. அப்படி இருக்கும்போது ஜின்னை தேடி டேங்கை தேடிட்டு வந்து ஜின் வந்து ரூமுக்கு போவார். அப்போ வந்து அப்புறம் தான் வந்து ஜின்னுக்கு வந்து டேங்குக்கு ஞாபகம் வருது. ஐயோ நம்ம படிக்க சொல்லித்தரோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லைப்ரரியிலேருந்து போயிட்டுருக்காரு. ரூம் வந்து மூடி இருக்குது. என்ன ரூம் மூடி இருக்குது, ஒருவேளை எதுவும் தூங்கிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து ரூம்குள்ளே போகிறாரு. பார்த்தா ரூம்குள்ளே ஜின் அப்படியே தூங்கிட்டார். கட்டில் வந்து அப்படியே படுத்துருக்காரு. தோணுது வந்து தூங்கிட்டாரு, நம்ம அன்றைக்கி லேட்டாக வந்தனால தூங்கிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம வந்ததுக்கு சொல்லி கொடுத்துருவோம், கொஞ்ச நேரம் தூக்கத்தெல்லாம் தூக்கம்லாம் பார்த்தா வந்து சரிபடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலாம் அப்படின்ட்டு இப்படி ஷோல்டரில் ஒரு கை வைக்கிறார்ல, அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு அப்படியே வந்து ஒரு ஸ்நாக்கை போட்டு அப்படியே வந்து கட்டிலில் போட்டு பின் பண்ணிட்டார். டேங்க்கு ஷாக்கு, என்ன ஜின்னு என்ன எப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் வந்து அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு அந்த ஸ்நாக் பண்ணிட்டு திருப்புறதுக்குள்ளே டேங்கோட தலையில் வந்து இவ்வளோ தாட்ஸ் ஓடுது. அப்படி கண்ணை மூடி படுத்துருக்காரா. அந்த டைமில் வந்து அப்படியே கதவு படார்னு ஓப்பன் ஆகுது. அப்படியே வந்து அப்போ தான் டேங் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு. எதிர்த்தாப்புல ஜின்னு இருக்கார். அப்போ இது யார் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்கா. டேங் ஷாக்காகி அப்படியே பார்த்துட்ருக்காரு. ஜின்னுக்கு ஷாக்கு. ஜின்னுக்கு பக்கத்துலேருந்து அப்போ தான் வந்து என்னடா எல்லாம் ஷாக் ஆகி பார்க்குறீங்க அப்படின்ட்டு ஒயன் எட்டி பார்க்குறீங்க. ஏன்னா வந்து ரூமுக்கு போயிருப்பார் ஜின்னு. ரூமுக்கு போயிட்டு எங்கே டேங்கன்னே, அவர் லைப்ரரிக்கு போயிருந்தோம், உங்களை தான் பார்க்க வரேன்னு சொன்னார் அப்படின்னோடனே, வரல அதான் வந்து என்னொன்னே வரலையா அப்படின்ட்டு அவங்களுக்கு
உங்களுக்கு பயமாயிடுச்சு, காணாங்கன்னா போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரு தெருவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தேடி அந்த இதுக்குள்ளேயே வந்து ரொம்ப பெரிய பில்டிங் அரண்மனை தானே, அப்படியே ஒவ்வொரு இடமா தேடிட்டே வரீங்க யாருக்குமே தெரியாமல். நீங்களும் ஜின்னு தேடிட்டு இருக்கும்போது சரி ரூமுக்கு ஒரு தடவை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்துருப்பீங்க. அப்போ தான் இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சி, அப்படி கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக 2 பேர் இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு வெறி. உங்களுக்கு மட்டும் இல்லை, ஜின்னுமே ஒரு மாதிரி கடுன்னு பார்த்துட்ருக்காரு. நீங்கள் கடுப்பாகிறீங்க ஓகே, ஜின் ஏன் கடுப்பாகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டு ஒரு மாதிரி அங்கே ஒரு கோவத்தோட பார்வை பார்த்துட்டு ஜின்னை பார்க்குறீங்க. ஜின்னும் அதே மாதிரி தான் பார்த்துட்ருக்காரு. அப்படியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கோவம் வந்துடுச்சு. அப்படியே ஏன்னு கத்திக்கிட்டு ரொம்ப சக்காலத்தி சண்டை போட்டு வர மாதிரி அந்த பொண்ணு முடிய பிடிச்சி இப்படி இழுத்து இப்படி பார்க்குறீங்க. எவடி அவன் என் புருஷனோட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு போய் நீங்கள் கோவத்தில் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஷாக்கு. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஷாக்காக எதுக்கு இந்த பொண்ணு பார்க்குறேன். அது வரைக்கும் மூஞ்சை பார்க்கவே இல்லை, உங்கள் மூஞ்சை தான் பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான். பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ தான் அந்த பொண்ணு மூஞ்சி நல்லா பார்க்குறேன். ஷாக்கு. ஜின்னை வந்து நீங்கள் ரெண்டும் ஷாக் ஆகுறத பார்த்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகணும். அந்த பொண்ணை வந்து கருணை கூட மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு வந்து அந்த தேவன் மேலே வந்து ஓவர் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணு வந்து இப்போ தான் எல்லாரும் மூஞ்சி தெளிவாக பார்க்குது. கீழே படுத்துருக்கிறது அரசர் இல்லை, இது வந்து வேற ஆள் அப்படி சொல்லிட்டு அந்த ஆள் யாருன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஷாக்கு. இந்த பக்கம் முடிய பிடிச்சது இழுத்தது யாருன்னு பார்க்கும்போது எல்லாரையும் சுற்றி அந்த பொண்ணு ரொம்ப ஷாக்காக பார்க்குது. அந்த பொண்ணு ஷாக்காக பார்க்குறதே ஜின்னு பார்க்குறாரு. இவங்க 2 பேரும் ஷாக்காக பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. இந்த பொண்ணு எதுக்கு ஷாக்காக பார்க்குது அப்படின்ட்டு பார்க்குறாரு. அது யாருன்னா வேறு யாரும் இல்லை, யாழினியால் தான். யாழினியால் யார் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் எபிசோடில் வந்து மார்க்கெட்டில் போய் ஸ்நாக்ஸுக்காக 2 பேர் அடிச்சுக்கிட்டு உருண்டுருப்பாங்களே, ஒய்யனும் ஒரு பொண்ணும். அந்த பொண்ணு தான் வந்து இங்கே உட்காந்துருக்கும். ஷாக். இந்த பொண்ணு என்ன பண்ணுது இந்நேரத்தில், அதுவும் நைட் நேரம் ஒரு ஆம்பளை பையன் ரூமில் இப்படி வந்து படுத்துருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எல்லோரும் உடனே ஒயன் இந்த இதெல்லாம் அவங்க வந்து ஐ கான்டாக்ட் ஒவ்வொரு ஆளாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒயனுக்கு பொறுமை இல்லை. இவனுங்க எவனுக்கு பேச மாட்டாங்க. இங்கே என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுங்க நான் என்ன வேலை பண்ணுவேன், நீ என்னடி பண்ணுற இங்கே, நீ தாண்டி தேவையெல்லாம் வந்துருக்கு. நீ தாண்டி என் புருஷன் கூட உட்காந்துருந்த, என் புருஷன் கூட உட்கார்ல, நீ புருஷனோட மேலே உட்காந்துருந்த. எப்படி நீ அப்படி பண்ணலாம்? நான் அன்றைக்கே சொன்னேன்ல என் புருஷன் பின்னாடி வராதுன்னு, அன்றைக்கே அழகாக இருக்கேன் என் முன்னாடி என் புருஷனை பற்றி பேசினேன், எப்படி நீ வந்து இப்படி பேசலாம், எப்படி நீ உட்காரலாம் அப்படி இப்படி அதை வச்சனோடனே டேங் வந்து அந்த பொண்ணை தள்ளி விட்டு ஆமாம் அப்படின்னு அந்த பொண்ணு கீழே விழுகுதா, சாரி மன்னிச்சிருனோடனே அப்படியே நீங்கள் தேவை முடிச்சு போகிறீங்க. என்ன அந்த பொண்ணு பலிக்குதுன்னொடனே நீ மன்னிச்சிருன்ற, அப்போ நீ என்ன ஆசையில் உட்காந்து படுத்துருந்தியா? அவன் என்ன நீ பேசுகிறோன்னே அந்த பொண்ணு கீழே தள்ளி விட்டு அந்த பொண்ணு ஓ வலிக்குதா, வேணா ஐஸ் கட்டி வச்சு விட்றியா அவனே அப்படியே டேம் பார்க்குறேன். ஐயோ இந்த பிள்ளை என்ன இப்படி சண்டை போடுதுன்னு. இல்லைம்மா அப்படி இல்லைம்மா, தெரியுது இப்போ தானே தெரியுது. அப்போ உனக்கும் அன்றைக்கி அந்த பிள்ளை அழகாக இருக்குன்னு சொல்லும்போது குழுன்னு தான் இருந்திருக்கு. அந்த குழுக்குள்ளே ஐஸ் அவை அந்த பிள்ளைக்கு கை வலி சரியாக போயிடும். அப்படின்னா ஜின் பார்க்குறாரு என்ன இந்த பிள்ளை சொல்லுது அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்கும்போது ஐயே எனக்கு ஒன்றும் உன் புருஷன் மேலாம் ஆசை கிடையாது, நான் ஒன்றும் உன் புருஷனை பார்க்கல. அப்போ இங்கே யார் மேலே இந்த வரைக்கும் இருந்தேன் அப்படின்னா விடம்மா நீ எனக்கும் அப்படி சண்டை போட்டுகிட்டே இருக்க அப்படின்ட்டு கேட்கும். நீ சும்மா இருயா, உனக்கு இரு தனியாக உனக்கு அதுக்கு வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் இரு இவர்கள் விட்டு இவ்வளோ கணக்காக நம்மளால் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் தான் டைப் அடிக்குதுல, வா பின்னாடி நம்ம ரூமுக்கு போயிடலாம் அப்படின்னே கேட்குற பாடு இல்லை. உடனே நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறதை பார்த்துட்டு என்னுடைய சண்டை போடுறதை பார்த்துட்டு அந்த பொண்ணு எனக்கு ஒன்று நான் ஒன்றும் உன் புருஷனெல்லாம் பார்க்க இல்லை, நான் வேறு ஒரு ஆளை பார்க்க உடனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜின்னு அப்படியே எட்டி பார்க்குதா. ஜின்னு அப்படியே எதுவுமே பேசலாம், அப்படியே மலை மாதிரி நின்றுட்டே இருக்குங்க. உடனே வந்து அந்த பொண்ணு ஜின்னை பார்க்குறத பார்த்துட்டு உடனே நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு வளர்ந்துக்கிட்ட மனுஷா மாடு மாதிரி நிற்கிற மாடு, அவன் என் புருஷன் கூட இருக்கான் இப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், ஏதாவது கேட்பேன்னொடனே டேங்க் பயம் கலந்து அது வந்துருச்சு. ஐயோ அரசர் என்ன பண்ணுறானே அப்படியே வாயை மூடிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு கோந்துச்சு. என்ன தைரியம் தான் நீ அவரை பார்த்து மாடு எருமை மாடு அப்படிலாம் திட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் முடிய பிடிச்சிருக்கா அப்படியே சண்டை போட்டு நீங்களாம் டேங் வந்து பிடிச்சி விட்றான். உங்களை வந்து ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்கிறான், அந்த பக்கம் அந்த பொண்ணை வந்து ஜின் பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. 2 பேரும் இழுத்து பிரித்து விட்டு எப்படி இங்கே வந்து அப்படின்னோடனே அப்படின்ட்டு இது ஜின்னை போச்சோன்னே சார் மன்னிச்சிருங்க அரசே, இவன் வந்து எப்போ பார்த்தாலும் இதே வேலையாக தான் இருக்கேன், எனக்கு வந்து நியாயம் வாங்கி கொடுங்க அப்படின்னே ஜின் பார்க்குறாரு. இவன் அப்படிப்பட்டவன் கிடையாது அப்படின்னு சொன்னோடனே ஐயே நினப்பு தான், நான் அப்படின்னு சொல்கிறேன் நான் உன் புருஷன்லாம் பார்க்கணும், நான் வேற ஒருத்தரை தான் பார்க்க வந்தேன்னொடனே அப்போ தான் ஜின் உங்கள் 2 பேருக்கு ரியலைஸ் ஆகுது இவன் வந்து ஜின்னை தான் பார்க்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறாரு. உனக்கு அறிவே இல்லை, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ரூம் பக்கம் வராது அப்படின்னோடனே அப்படியே வந்து நான் வராமல் வேறு யார் வருவா அப்படின்னு
பார்க்குறோம்ல, நீங்க 2 பேரும் பார்க்குறீங்க. என்ன இந்த பிள்ள அப்படின்ட்டு. அப்புறம் அப்பதான் வந்து ஜின்னுக்கு ரியலைஸ் ஆகுது. உங்க 2 பேருக்கும் எப்படி இவ பழக்கம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாரும் ஒரு மாரி கிளம்ஸியா அப்படியே ஒரு மாரி கன்ஃப்யூஸ்ட் ஸ்டேட்ல தான் வந்திருக்கீங்க. நீங்க அவளுக்கு என்னன்னா, நீங்க 2 பேரும் எப்படி அரண்மனைக்குள்ள இருக்கீங்கன்ட்டு. உங்களுக்கு என்னன்னா, இவ ஜின் ரூம்குள்ள எப்படி இருக்கானோன்னு. ஜின்னுக்கு என்னன்னா, இப்படியே வந்து இவங்க 2 பேருக்கும் இவங்க எல்லாத்துக்கும் எப்படி பழக்கம் அப்படின்றது எல்லாரும் ஒரு கன்ஃப்யூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா பாருங்க. நல்லா இருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கசின்க்கு ஷேர் பண்ணி வீடியோவை என்ஜாய் பண்ணுங்க. கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணணும். கொஞ்சம் வியூஸ் நிறைய கொடுங்க. எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. ஒரு தடவை வந்து புலம்புனது ஆண்டவனுக்கு கேட்டுச்சு. அதுக்கு ஆண்டவனுக்கு கேட்டுச்சோ இல்லையோ, ஒரு ஆளுக்கு கேட்டுச்சு. இன்னும் நிறைய நான் நிறைய வேணா புலம்புறேன். நிறைய புலம்பிகிட்டு இருக்கேன். டெய்லி வியூஸ் வர மாட்டேங்குது. நிறைய பேர் கேட்கணும். ப்ளீஸ் கேட்டு வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஓகே, பை பை டேஸீஸ். மென்டல் மாதிரி புலம்புறேன்னு தெரியுது. இருந்தாலும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை.